தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்புக்குரியவர்களே, சூசை மரியா இயேசுவின் திருக்குடும்ப பெருவிழா ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று என கண்டு ஆணுக்கு துணையாக பெண்ணையும் படைத்து குடும்பம் என்னும் அழகிய பரிசினை மனிதனுக்கு கொடுத்தார். சமூகத்தின் அடிப்படையாகிறது. குடும்பமே திரு அவையின் அடிப்படையாகிறது. கடவுள் நம் அனைவரின் குடும்பங்களையும் தம் அருளால் நிரப்பி ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி திருக்குடும்பங்களாக மாற்றியருள வேண்டி இப்பெருவிழா பலியில் இணைவோம். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சுரண்டை ஜெகன் அக்சிலியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று தனது 45வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ஜெகனை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், மெல்ஃபா மெர்வின் இவர்களது வளமான எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றும் உருக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். சுரண்டையை சார்ந்த திருவாளர் ராஜ் சோனியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற ஜெனியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், கல்வி ஞானத்திலே இறைவன் சிறந்து விளங்க செய்ய வேண்டும் என்றும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தீய சக்திகளிடமிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும் உடல் நலத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். வேதியர் சேஸ்ராஜ் வளர்ஜோதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அம்ப்ரோஸ் லியோ வில்சன் இவர்களது உடல் உள்ள சுகத்திற்காகவும் இறை ஆசீர் பெருக வேண்டும் என்றும், நினைத்திருக்கிற நல்ல காரியங்கள் கைகூட வேண்டும் என்றும், கிறிஸ்துவில் மரித்த விசுவாசம் சொர்ணம்மாள் சிங்கராயர் மரிய ராஜம்மாள் இவர்களது ஆன்மா ஆண்டவருக்குள் இளைப்பாறுதலை பெற வேண்டும் என்பதற்காகவும் இப்பலியை நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, திருக்குடும்ப பெருவிழா. எனவே நாமும் நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம், அன்பு, புரிந்து கொள்ளுதல், பகிர்வு, மன்னிக்கின்ற மனப்பான்மைகள் என்று நம்முடைய குடும்பங்களிலும் தெய்வீக கொடை தூய ஆவியின் தூண்டுதல் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அந்த திருக்குடும்பத்தில் இருந்தது போன்ற ஒரு ஆசீர்வாதம் நமது குடும்பங்களிலே நிறைந்திருக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபிப்போம். குடும்பத்திலே குழந்தைகள் அறிவோடும் ஞானத்தோடு வளர வேண்டும் என்றும், குறிப்பாக குடும்பத்தில் வழிநடத்துகிற அந்த தந்தை அல்லது கணவர் குடும்பத்தின் மீது அக்கறையும் அன்பும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும், குடும்பத்திலே இணைந்து பணியாற்றுகின்ற அந்த உறவுகளை வளர்க்கின்ற தாய் அல்லது மனைவி அந்த குடும்பத்திலே சிறப்பாக பங்களிக்க வேண்டும் என்பதற்காகவும் சிறைவான முறைகளை ஜெபிப்போம். குடும்பத்திலே சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே ஒரு நெருங்கிய பாசம், புரிந்து கொள்ளுதல், தோள் கொடுக்கின்ற தோழமை இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாளில் நமது குடும்பங்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். நமது குடும்பங்களிலே இத்தகைய தெய்வீக கொடை நிரப்புவதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நானும்
வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் எங்களுக்கு திரு குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பிலும் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெறச் செய்தருளும். உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. கடவுளிடமிருந்து கேட்டு பெற்ற குழந்தையை கடவுளின் பணிக்கென கொடுக்கும் தாய் அன்னாவிற்கு தெரியாது இச்சிறுவன் சாமுவேல் இஸ்ரேல் மக்களின் வரலாற்றில் மிகப்பெரிய ஆளுமையாக பின்னாளில் திகழ்வான் என்று கடவுள் நம் விண்ணப்பங்களை கேட்கிறார். எனவும் குடும்பத்திலே இறை அழைத்தல்கள் விதைக்கப்படுகின்றன எனவும் எடுத்துச் சொல்லும் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம்.
அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 20 முதல் 22, மேலும் 24 முதல் 28 முடிய. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்தச் சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்துச் செல்வேன், அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காளை, 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம் மீது ஆணை, என் தலைவரே, உம் முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. விண்ணோர் மகிழ்ந்து பாடும்
இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் அனைவரும் எப்பொழுதும் கடவுளின் அன்பு பிள்ளைகள் என அழைக்கப்படவும் அவரது அன்பிற்குரிய பிள்ளைகளாக வாழவும் கடவுள் நம்மீது அன்பு கொண்டுள்ளார். இவ்வளவு உயர்வான கடவுளின் அன்பை அடைந்துள்ள அவரது அன்பு பிள்ளைகளாகிய நாம் அவரது கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் என சொல்லும் இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-2, 21 24 முடிய. யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-2, 21 24 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எத்துண்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுளின் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகர்ந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 2வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆன பொழுது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினர்களிடையேயும் அறிமுகமானவர்கள் இடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதிலையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் பதித்து வைத்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, திருக்குடும்ப பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற குடும்பங்களைப் போலவே இந்த உலகத்தில் எந்நாளும் குடும்பங்கள் இருந்தன என்று நாம் எண்ண வேண்டாம். ஏனெனில் இன்று தனி குடும்பங்கள் என்பவை அதிகமாக காணப்படுகின்றன. ஒரு தாய், தந்தை, அவர்களுடைய குழந்தைகள், ஒரு செல், ஒரு தனி அமைப்பு. ஆனால் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவை கூட்டு குடும்பமாக இருந்திருக்கின்றன. ஒரு தாத்தா பாட்டி, அவர்களுக்கு பிறந்த 4 குழந்தைகள், அந்த 4 குழந்தைகளுக்கும் பிறந்த குழந்தைகள் என்று ஒரே பானையில் சோறு பொங்கி எல்லோரும் ஒன்றாக உணவு உண்ட ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே கூட்டு குடும்பங்கள், ஜாயிண்ட் ஃபேமிலி என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு காலம். அது இன்றைக்கும் கூட சிலருக்கு தெரிந்திருக்கலாம். வயதானவர்களிடம் கேட்டால், ஆமாம், நான் சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது அப்படித்தான் இருந்தோம். எனவே அதற்கான சாட்சிகள் இன்றும் இருக்கின்றன. இது கனவோ கற்பனையோ அல்ல. இன்றைக்கு ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒரு வீட்டிற்குள் ஒன்றாய் வாழ முடியவில்லை. கருத்தியல் வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், முரண்பாடுகள், ஒருவருக்கொருவர் வாக்குவாதம், அல்லது இணைந்து பார்த்து பேச முடியாத, இணைந்து பயணிக்க முடியாத ஒரு நிலை. ஒரே வீட்டிலே கூட அப்பா அம்மா 2 குழந்தைகள் இருந்தால் காலையில் எழுந்து 4 வகையான உணவு செய்கிற வீடுகளும் இருக்கின்றன. 4 பேருக்கு 4 வகை உணவு. ஆனால் 40 பேருக்கும் ஒரே பானையில் சோறு பொங்கி சாப்பிட்டு இருக்கிறார்களே, அங்கே என்ன இருந்தது? அந்த குடும்பத்தில் இருந்த காரியங்கள் என்ன? எதனால் அவர்களால் அப்படி வாழ முடிந்தது? அது குவாலிட்டியான ஃபேமிலி என்று சொல்வதா? இன்றைக்கு இருப்பதை தரமான குடும்பங்கள் என்று சொல்வதா? அது தரமான குடும்பம் என்றால் இது தரிகட்ட குடும்பம் என்றால், அல்லது ஒருவேளை இதுதான் சரியா அல்லது அதுதான் சரியா? காலத்திற்கேற்ப என்று சொன்னால், காலம் இன்றைக்கு ஆணும் வாழலாம், பெண்ணும் குடும்பமாய் வாழலாம். அதை நீங்கள் திருமணம் என்கின்ற பெயரில் ரிஜிஸ்டர் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் என்ன என்று இந்தியா போன்ற கலாச்சாரமிக்க நாடுகள் என்று சொல்லப்படுகிற பகுதியிலும் இருக்கிறது. வெளிநாடுகளில் இது ஏற்கனவே கான்ட்ராக்ட் மேரேஜ் எழுதி வைத்திருப்பார்கள். எதில் நீ என்னோடு பங்கேற்கிறாய், உன்னுடைய அக்கவுண்ட் உன்னோடு இருக்கும், என்னுடைய வேலை சார்ந்த பணம் என்னோடு இருக்கும்,
பொதுவாக நாம் எதற்கு செலவழிக்க வேண்டும்? நமது பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன கடமை இருக்கிறது? மிச்சமுள்ள கடமையை யார் பார்க்கார் என்பது நமக்கு கவலை இல்லை. ஆகவே நீ எத்தனை நாள் பார்ப்பாய், நான் எத்தனை நாள் பார்ப்பேன். நீ எனக்குள் எவ்வளவு தூரம் உரிமை எடுத்துக்கொள்ள முடியும், நான் உனக்குள் எவ்வளவு தூரம் அதிகாரம் செலுத்த முடியும். எது மை பிரைவேட் ஸ்பேஸ், இண்டிவிஜுவல் லைஃப், அதில் நீ கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நீ பெற்றோராக இருந்தாலும் தலையிட முடியாது என்று கான்ட்ராக்ட் பேஸ்ட் மேரேஜஸ் என்று வந்துவிட்டன. அன்பருடைய அன்பு குழந்தைகளே, எனவே குடும்பம் என்று சொன்னவுடன் பொத்தாம் பொதுவாக இதோ பாருங்கள், குடும்பமாய் வாழ்கிறோம், எனவே நமக்குள் அன்பு இருக்க வேண்டும், மன்னிக்கின்ற மனப்பான்மை இருக்க வேண்டும், ஒருவரை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை இருக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், பொறுமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியல இன்றைக்கு. ஏனென்றால் குடும்பங்கள் பெருத்து விட்டன. ஆனால் குடும்பங்கள் குடும்பங்களாக இருக்கிறதா? திருக்குடும்பமா அல்லது இது வெறும் குடும்பமா? ஆவியை பெற்ற குடும்பமா? ஆவியின் தூண்டுதலால் வாழப்படுகின்ற குடும்பங்களா? அல்லது வேறு ஏதாவது காரியங்களால் இண்டியூஷன், அதாவது தூண்டி எழுப்பப்படுகிற காரியங்கள் எது நம்மை ஊக்கி கொண்டிருக்கிறது, இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, மனிதன் மட்டும் குடும்பமாக வாழலை. வீடுகளில் இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குருவிகள் இருக்கும், அந்த குருவி அந்த குருவியோடு சேரும், அது ஒரு பானையில் போய் முட்டையிடும், அது ஒரு குடும்பம். வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லிடுவாங்க, ஃபாதர் இதெல்லாம் ஒரு ஜோடி, ஃபாதர் இதெல்லாம் ஒரு குடும்பம், இதுக்கு பிறந்தது இந்த பாருங்கள், இந்த சுத்தது பாருங்கள். ஏன் புறா? இதே போல் பறவைகள் மட்டுமல்ல, விலங்குகளும் குடும்பமாய் வாழ்கின்ற விலங்குகள் இருக்கின்றன. யானை குடும்பமாய் வாழும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு தாய், அதற்குரிய அந்த கணவன், அதற்குரிய குட்டிகளை அது கூட்டிக் கொண்டே போகும் என்று சொல்லுகிறார்கள். குரங்குகள் குடும்பமாய் வாழும் விலங்குகளாய் இருக்கின்றன. இவ்வாறு இந்த குடும்பம் என்கின்ற அமைப்பை பற்றி சிந்திக்கிற பொழுது இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. நாம் சமூக ஆராய்ச்சியிலோ வரலாற்றின் பக்கங்களிலோ செல்வதற்கு இல்லை. விவிலியத்தின் அடிப்படையில் இந்த குடும்பம் என்பது இன்றைக்கு நமக்கு என்ன அர்த்தத்தை தர வேண்டும் என்றால், யோவான் நற்செய்தி பெரும்பாலும் குழப்பமான பகுதி என்று சொல்வார்கள். அது ரொம்ப இறையியல் கருத்துக்கள் உள்ளே இருக்கும். எனவே ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, யோவான் எழுதிய முதல் திருமுகம் இந்த 2வது வாசகம் 3வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதை பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு ஒரு யூனிட், ஒரு 3-5 பேரை பார்த்து இது ஒரு குடும்பம் என்று அழைக்கப்படுகின்றோம். ஒருவரை பார்த்து தந்தை என்று சொல்லுகிறோம். அவர் சொல்லுகிறார், என்னை தந்தை என்று அழைக்கிறார்கள், என்னை கணவன் என்று அழைக்கிறார்கள், என்னை மனைவி என்று அழைக்கிறார்கள், என்னை பாட்டி என்று அழைக்கிறார்கள். ஒவ்வொரு உறவை சொல்லுகிறோம் இல்லையா? குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தை பெருமை மிக்க குடும்பம் என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் முன்மாதிரியான குடும்பம் என்று சொல்லுகிறார்கள், அல்லது நாங்கள் பணக்கார குடும்பம் என்று சொல்லுகிறார்கள். முதல் வரி, நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். இந்த அழைத்தலில் பிரச்சனை இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் எதையாவது சொல்லி அழைக்கிறார்கள். ஒரு கம்பெனி இருக்கிறது, என்னை மேனேஜர் என்று சொல்லுகிறார்கள், இவர் மேனேஜர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்த வரி முக்கியம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். நீ மேனேஜராக இருக்கியா அப்படின்னா அந்த ஆள் மேனேஜர் வேலையை பார்க்க மாட்டான். எவனோ 2 பேர் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் செய்து அவர்கள் அந்த வேலையை செய்தார்கள் என்றால், அல்லது அந்த மேனேஜர் சோம்பேறியாக இருந்து கொண்டு கொடுத்த கடமையை, கொடுத்த பணியை, தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், ஃபார் நேம் சேக், பெயரளவில் இவன் தந்தை, பெயரளவில் இவன் மேனேஜர், பெயரளவில் இவள் மனைவி, பெயரளவில் இவள் தாய், பெயரளவில் இது தாத்தா பாட்டி, பெயரளவில் இது குழந்தைகள். ஆனால் உண்மையில் கடவுளின் மக்களாக இருக்கிறோமா? உண்மையில் இது ஒரு குடும்பமாக இருக்கிறதா? ரியாலிட்டி, உண்மை என்பது என்ன? அந்த உண்மைக்குள் இது நிலைத்திருக்கிறோமா? நான் தந்தை என்றால் என்னுடைய கடமை என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? என் பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்துவதிலே, நேரம் செலுத்துவதிலே, அவர்களோடு உறவு கொள்வதிலே, அவர்களுக்கு என்னுடைய உரிமையை பகிர்ந்து கொள்வதிலே, அவர்களுக்கு எதிர்கால திட்டமிடுவதிலே, நான் ஒரு குழந்தை என்று சொன்னால் என் தாய் தந்தைக்கு எவ்வளவு மதிப்பு செலுத்த வேண்டும்? வயதான காலத்தில் நான் அவர்களை எவ்வளவு கடமையோடு அன்போடு கவனிக்க வேண்டும்? என் கடமை சிறு வயதில் என்ன? 12 வயது இயேசு தன்னை உணர்ந்து கொண்டார்.
தான் கடவுளின் மகனாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டார். ஆனாலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் பணத்திலும் உடல் வலிமையிலும் வளர்ந்த பிறகும் 3 நாள் அப்பா அம்மா உதவி இல்லாமல் 12 வயசில் ஒரு பையன் சோறு திங்க முடியும், தனியாக வாழ முடியும், ட்ரெஸ் உடுத்த முடியும்னா இண்டிவிஜுவல் லைஃபுக்கு தயாராகி விட்டார். இன்னைக்கு அப்படித்தானே நிறைய திருமணங்கள் நடக்கின்றன. எனக்கு இனி அப்பா அம்மா வேண்டாம், நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க? ஏண்டாடே, இதை நீ 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே சொல்லிட்டு போயிருந்தேன்னா நான் உனக்கு கைத்தட்டி மாலை போட்டிருக்கலாம். இன்றைக்கி வேலைக்கு போன பிறகு இந்த டயலாக் சொல்கிறல்ல, ஓகே நல்லாரு. யோசித்து பாருங்கள், 12 வயதில் இயேசு அத்தனை திறமைகளையும் பெற்றுவிட்டார். ஆனால் மீண்டும் வீட்டிற்கு வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படி. அப்போ ஒரு குழந்தை என்று சொன்னால் அதனுடைய அந்த பண்புகள் என்ன, குணநலன்கள் என்ன, அந்த ரோல் என்ன, அதை செய்தால் எப்படி இனிக்கும், எப்படி சுவைக்கும். சகோதர சகோதரிகள், பிரியமானவர்களே, எல்லோரும் நாங்கள் சகோதரர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் எங்கள் 2 பேருக்கு இடையில பேச்சுவார்த்தை கிடையாது, சண்டை. அவனை எப்பண்டா கெடுக்கலாம் நான் நினைக்கிறேன், என்ன எப்பண்டா அழிக்கலாம்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் வெளியில் கேட்டா அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. எப்படி? கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம், நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறார்கள். உண்மையில் நாம் கடவுளின் பிள்ளைகளாய், தந்தையாய், தாயாய், சகோதரனாய் இருக்கிறோமா? வசனம் ஆழமாக இருக்கும் இந்த பகுதி. ரைட், அது போகட்டும். பிரியமானவர்களே, இது எப்போது நமக்கு தெரியும் என்று சொன்னால், கடவுளின் ஆவியானவரால் தூண்டப்பட்டால் ஒழிய இது நிறைவு பெறாது. எனவே இது அவருடைய கட்டளை, அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறோம், அவரோடு இணைந்திருக்கிறோம், கடவுள் அவரோடு இருக்கிறார், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை, நாம் குடும்பமாய் இருக்கிறோம், நான் தந்தையாய் இருக்கிறேன், தந்தைக்குரிய கடமையை செய்கிறேன், அல்லது தாய் அல்லது பிள்ளைகள் அல்லது சகோதரி ஏதாவது வேணாலும் போட்டுக்கோங்க. ஆகவே நான் கடவுளோடு இணைந்திருத்தான் இருக்கிறேன், என் குடும்பம் குடும்பமாய்த்தான் இருக்கிறது. இதுதான் ஒரிஜினல் ஃபேமிலி. இப்படி இருப்பது தான் ட்ரூத் என்று சொல்லப்படுகிற, வாய்மை என்று சொல்லப்படுகிற, சத்தியம் என்று சொல்லப்படுகிற ரியாலிட்டியினுடைய அந்த டச்சில் இருக்கிறேன் என்பதை நான் கடவுள் அருளிய தூய ஆவியால் தான் அறிந்து கொள்ள முடியும். என்ன மெஷர்மெண்ட்? சட்டம் கொடுக்கிற மெஷர்மெண்ட் இல்லை. சட்டம் எதை வேண்டாலும் சொல்லும், சட்டம் என்ன வேண்டாலும் சொல்ல. அதான் சொல்லல, கான்ட்ராக்ட் மேரேஜுங்கிற அதுல தொடங்கி ஆண் பெண், ஆணும் ஆணும் திருமணம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் தொடங்கி இதெல்லாம் இயற்கைக்கு புறம்பானது. சட்டம், அரசியல் அவனுக்கு ஓட்டு வேணும், அதனால அவன் என்ன வேண்டாலும் சொல்லுவான். அவன் கடவுளா? எங்களுக்கு சட்டப்படி உரிமை இருக்குடே. சட்டப்படி உரிமை என்றால் அவனே சாக்கடை. அவன் ஏற்படுத்திய சட்டத்துக்கு நீ சாக்கடையில் வாழ போகிற புழுவா? சாக்கடை அல்லது சட்டம் அல்லது சட்டம் இயற்றுகிறவர்கள் என்னமோ பெரிய ஞானிகள் என்று എന്താ சொன்னால் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புலாம் பாஸ் பண்ணி போட்டுருணும், நேராக 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீ ஃபெயில் ஆகாமல் போட்டுருணும்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சட்டம் போட்டான். மண்டையில் வாங்கி அடித்தது மாதிரி ரியாலிட்டி இப்போ தான் சொல்லிச்சு, கல்வி அறிவே இல்லாமல் போயிடுச்சுன்னு. இப்போ மீண்டும் சொல்லலையா 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புலாம் திரும்ப ஃபெயில் ஆக்குன்னு? அதாவது சட்டம் கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் நம்ம செய்கிறது சரி என்று சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, இயற்கை என்ன சொல்லுகிறது, இறைவன் என்ன சொல்லுகிறார்? எனவே இறைவன் தூய ஆவியை கொடுக்கிறார். தூய ஆவியை கொடுத்து உன் ஃபேமிலி, உன் குடும்பம், கணவன் மனைவி பிள்ளை சகோதரன் சகோதரி தாய் தந்தை தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா அந்த எல்லாம் நீ நிற்கிறன்னா நீ என்ன என்ன அளவுகோல், என்ன தூக்கு, என்ன சட்டத்தில் நீ நிற்க வேண்டும் என்பதுதான். எனவே தூய ஆவி அதன் இருந்தால் தான் அறிந்து கொள்ள முடியும். எனவே தூய ஆவிக்காக ஜெபித்தல் என்பது இந்த திருக்குடும்ப விழா சொல்கிறது. இந்த திருக்குடும்பத்தில் தூய ஆவி இருந்தார். குறிப்பாக ஆதாம் ஏவாள் தூய ஆவியோடு இருந்தார்கள். இயேசு இருந்தார், கடவுள் இருந்தார். அங்கே அவர்கள் பெருமையாக இருந்தார்கள். சாத்தான் உள்ளே நுழைந்தான், தூய ஆவியை விரட்டி விட்டார்கள். அவர்கள் தான் தோன்றித்தனமாய் கடவுளை விட்டு பிரிந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஃபேமிலி என்று சொல்லப்படுகிற கடவுளை விட்டுவிட்டு அந்த பழத்தை சாப்பிட்டால் என்ன, ஏன் அந்த ஆள் சொன்னது தான் கேட்கணுமா என்று வெளியே போனார்கள். அதற்கு பிறகு என்ன பாடுபட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல தான் தூய ஆவி இல்லை என்று சொன்னால் அங்கே நிறைவில்லை, தெளிவில்லை, விட்டு கொடுத்தல் வராது. தூய ஆவி இல்லாத குடும்பத்தில் மன்னிக்க முடியாது. ஒருவரை ஒருவர் சகித்து கொள்ளவில்லை, மன்னித்து கொள்ளவில்லை என்றால் அங்கே தூய ஆவி கிடையாது. ஒருவர் சொன்னது புரியலைன்னா சரி புரியலை விடு, அடுத்த தடவை கேட்டுக்கலாம்ங்கிறதுக்கு பதில் சண்டை போட்டால் அங்கே தூய ஆவி கிடையாது. தூய ஆவி என்கிறவர் இருந்தார் என்று சொன்னால், ஒரு வண்டி ஓட்டுறோம், சைக்கிள் கிறுக்கு கிறுக்குன்னு சத்தம் கேட்கணும், கிரீஸ் இல்லைன்னு அர்த்தம். கிரீஸ் ஊற்றுனா அந்த பாலிஸ் எல்லாம் ஒன்றோடு ஒன்று உராயாது.
சீக்கிரம் கெட்டு போகாது, அவ்வளவுதான். சைக்கிள் கூட சொல்லி கொடுத்துரும் தூய ஆவின்னா என்னன்னு. தூய ஆவி என்கிறவர் ஃபெசிலிட்டேட்டர், தூய ஆவி என்கிறவர் இயக்குகிறவர். தூய ஆவி என்கிறவர் நீங்களும் நானும் ஒரு வார்த்தையை பேசுகிற பொழுது அங்கே பெரிய உராய்வும் சண்டையும் இல்லாமல் ஒரு சமரசமாய் இணைந்து கிடப்பதற்கு, இணைந்து உருளுவதற்கு, அதனால் உடைசல் வராமல் இருப்பதற்கு. அந்த சைக்கிளுக்குள்ள இருக்குல்ல, உருண்டை இருக்கும், பாலிஸாக இருக்கும், அந்த எண்ணெய் ஊற்றுவார்கள், கிரீஸ், அவ்வளவுதான். ஆவியானவர் வேண்டும், குடும்பத்தில் வேண்டும். இல்லை என்றால் என் அறிவும் பெருசு, உன் அறிவும் பெருசு. கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில முட்டும், வெடிச்சிரும். பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், ஏமா பாப்பா உன் பேச்சை கேட்க முடியாது, ஏமா வாமா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆனால் ஆவி இருந்தால், தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தால், இயேசு தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார், அன்னை மரியாள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார், சூசையப்பர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். தூய ஆவியால் நிரப்பப்பட்ட அந்த குடும்பம் 3 பேருமே இன்டலெக்சுவலி, 3 பேருமே பிசிக்கலி, 3 பேருமே எக்கனாமிக்கலி, எல்லாத்திலும் ரிச். ஆனால் என்ன செய்தார்கள்? ஒரே வீட்டில் ஒரே கூரையின் கீழ் அவ்வளவு இணக்கமாக நெருக்கமாக வாழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இதோ 3 நாட்களுக்கு பின், அந்த 3 நாள் என்பது என்ன? இயேசு 3 நாள் இங்கே இருந்தார், கல்லறையில் இருந்தார். அதுபோல் 3 நாள் இந்த ஆலயத்தில் இருந்தார், தாய் தந்தையை விட்டுவிட்டு. பிரியமான அன்பு குழந்தைகளே, உங்கள் குடும்பத்திலும் இத்தகைய உயிர்ப்பு, 3 நாள் என்கின்ற ஒரு உயிர்ப்பு நடைபெற வேண்டும். இன்று இந்த திருக்குடும்பத்திலிருந்து 3 நாள் எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு எடுத்துக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 1ஆம் தேதி உங்கள் குடும்பம் புது குடும்பமாய், புதுப்பிக்கப்பட்ட குடும்பமாய், தூய ஆவியால் நிரப்பப்பட்ட குடும்பமாய் இருக்குன்னா, அந்த 3 நாளும் நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் செய்யுங்கள். உங்கள் வீட்டிலே உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு சின்ன ஜெபமாலை சொல்லி இந்த விவிலியத்தை வாசித்து, ஆவியானவரே எங்களை நிரப்பும், எங்கள் குடும்பத்தை நிரப்பும். இதோ நாங்கள் ஏதோ சில புது காரியங்களை கேட்டோம், எங்களுக்கு புரியவில்லை, ஆனால் எங்கள் குடும்பத்தில் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, சண்டை சச்சரவுகள் ஓங்கி இருக்கிறது, ஒருவருக்கொருவர் பேசினால் வெடித்து விடுமோ என்று நாங்கள் பேச்சை குறைத்து கொண்டிருக்கிறோம், சந்தோஷமாக சிரிக்க முடியவில்லை, ஒருவரை ஒருவர் கேலி கிண்டல் செய்து உறவாட முடியவில்லை, ஈகோ எங்களுக்குள் பொத்துக்கொண்டு நிற்கிறது, சின்ன காரியம் சொன்னால் கூட பெரிய பிரச்சனையாகிவிடும் போல் தெரிகிறது, சகோதர சகோதரிகளுக்கு இடையிலும் எங்கள் உறவுகளுக்கு இடையிலும் நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம், எப்போது இந்த குடும்பம் உடைந்து கொண்டு போகுமோ, பீத்து கொண்டு போகுமோ என்று சொல்லுகிற அளவிற்கு உள்ளே பயம் இருக்கிறது, மன்னிக்கின்ற மனப்பான்மை இல்லை, ஒருவரை ஒருவர் சகித்துக் கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற, இணைந்து வாழ்வதற்கு தேவையான ஒரு பணிவு தாழ்ச்சி எங்களுக்குள் இல்லை, அல்லது பொருளாதாரத்தால் சிக்கல், எப்போது எதனால் எங்களுக்கு ஒருவர் மீது அக்கறை இல்லை, கணவனுக்கு குடும்பத்தின் மீது அக்கறை இல்லை, அம்மாவுக்கு பிள்ளைகள் மீது அக்கறை இல்லை, பிள்ளைகளுக்கு பெற்றோரை பற்றி கவலை இல்லை. இப்படியெல்லாம் இருந்தால் 3 நாள் நல்லா ஜெபிங்க, ஆவியானவருக்காக கேளுங்க, அன்னை மரியாளை போல சரண்டர் ஆகுங்க. எனக்கு புரியுதோ புரியலையோ, நான் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், இந்த ஜெபத்தில் போவேன், ஆவியின் தூண்டுதலின்படி நடப்பேன், இந்த ஆவியின் தூண்டுதல் எனக்கு நிறைவை தரட்டும் என்று ஜெபியுங்கள். ஆவியின் தூண்டுதலுக்காக உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரின் பாதத்தில் அன்னை மரியாளை போல புரியவில்லை என்றாலும் இதயத்தில் ஒரு ஓரமாய் பரல்ல தூக்கி வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு எல்லாரோடும் மகிழ்ந்து உறவோடு வாழுங்கள். அப்படி வாழுகிற பொழுது இதோ அன்னை மரியாள் உள்ளத்தில் பதித்து வைத்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார். பிரியமானவர்களே, 2 காரியம் முக்கியம். இது ஏன் இதை செய்யணும்னா, நாம் உடம்பால் மட்டும் வாழலை, உள்ளத்தாலும் அறிவாலும் ஞானத்தாலும் தூய ஆவியாலும் வாழுகிறோம் என்றால் நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாக இருக்கிறோம். இங்கே இயேசு சொல்லுகிறார், இது என் தந்தையின் வீடு. ஸோ யூ கோ பியாண்ட் யுவர் ஃபேமிலி. எப்படி? இந்த கடமைகளை செய்து கொண்டு, இந்த காரியங்களை செய்து கொண்டு அங்கிருந்து உலகம் முழுவதற்குமான நன்மையை, உலகம் முழுவதற்குமான வளத்தை. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, சிக்கல், என் குடும்பம் சரியில்லை, அதனால என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க, என்னை இன்னும் ஒதுக்குகிறேன், தனிமைப்படுத்துகிறேன். கடவுளின் பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? தன்னை ஒதுக்கி தனிமைப்படுத்தி மரணத்தை நோக்கி, சாவை நோக்கி போக மாட்டார்கள், கல்லறையில் போய் படுத்துக் கொள்ள மாட்டார்கள். இண்டிவிஜுவலிஸ்டிக் லைஃப், செல்ஃபிஷ், சுயநலம், நான் மட்டும்தான். விவாகரத்து கொடுத்துட்டிய தம்பி, உன் பிள்ளைங்க என்ன பண்ணும் தம்பி? நம்ம கேட்குறோம் கோர்ட்டில் கவுன்சிலிங் வருகிற பொழுது, பிள்ளைங்க அது வளரும். என்னடா பதில்? உன் பொண்டாட்டி மேலே உனக்கு கோவம், நீ விவாகரத்து கொடுக்கணும்னு நிற்கிற, சரி போ, அவளை உனக்கு பிடிக்கல, பல பிரச்சனை இருக்குது. 3 குழந்தைகள் இருக்கிறதே, இந்த குழந்தைகள் என்ன செய்யும்? அதுக்கு வேணால் காசு கொடுத்துடலாம்,
ஜீவன் அம்சம் வேணால் நான் மாதம் மாதம் கொடுத்துட்றேன். அப்படியா? யார் அப்பான்னு கூப்பிட்டு நிற்கும் அந்த பிள்ளைங்க? வளர்ந்து வரும்போது அந்த பிள்ளைங்க மனசில் ஒரு காயம், ஒரு வலி வந்ததுன்னா, வளர்ந்து வரும்போது அந்த வலியோடு வளர்கிற குழந்தை ஒரு ஆன்டி சோசியல் என்று சொல்லப்படுகிற ஒரு வெறுப்பின் குழந்தையா வளருமா, இல்லை முழுமை பெற்ற குழந்தையா வளருமா? உன் குடும்பத்தில் உன் மனைவி மீது இருக்கிற ஒரு கோபத்திற்காக 3 குழந்தைகளை நீ கண்டிக்கிறாயே, தண்டிக்கிறாயே, அந்த குழந்தைகளை கொல்லுகிறாயே, பாவத்திலும் சாபத்திலும் வளரச் செய்கிறாயே, நீலாம் ஒரு மனுஷனான்னு நாங்கள் கேட்குறோம். அந்த ஆளுக்கு சிரிப்பாங்க, என்ன சார் உங்களுக்கு இவ்வளோ காண ஆவேசார், என் பிள்ளைகளை பற்றி எனக்கே கவலை இல்லை, நீங்கள் கோர்ட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இப்படி கேட்குறீங்க. பிரியமானவர்களை சொன்னவர்கள் இருக்கிறார்கள், கவலையற்ற, மனச்சாட்சியற்ற. இதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எந்த உயரத்தை நோக்கி நகர்ந்த பிறகும் இதோ இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இயேசு போயிருக்கலாம். ஏமா 3 நாள் வாழ்ந்தவனுக்கு இந்த ஒரு 3 வருஷம் வாழ தெரியாதா? 12 வயசு 3 நாள் போ, நான் கோயிலில் வச்சு சாப்பிட்டுக்குவேன், நான் உழைச்சிக்குவேன், ஏன்னா உடல் வலிமை இருக்குது, புத்தி வலிமை இருக்குது, நான் இந்த காலத்துலேயாவது கல்வி எல்லாருக்கும் இருக்குது, அந்த காலத்தில் போதிக்கின்ற கல்வி வலிமை எல்லாருக்கும் கிடையாது. ஸோ நான் என் சொந்த காலில் நிற்கலாம், என் பணி முடிந்தது, நான் இனி கடவுளின் பிள்ளைதான், கடவுளுக்காக வாழுகிறவர் தான். ஆனால் ரூட் எது? வேறு எது? குடும்பம். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். ஒரு குடும்பத்தில் தான் இறைவாக்கினர் தோன்ற முடியும். ஒரு குடும்பம் என்பது இறை அழைத்தலின் விளை நிலம். ஒரு குடும்பம் என்பது இறை ஆட்சியை, இறை அன்பை வாழ்ந்து பார்க்கின்ற ஆசீர்வாதத்தின் பூமி. பிரியமானவர்களே, ரொம்ப செய்திகள் நம்ம குடும்பங்களை பற்றி ஆழமாய் தியானிப்போம். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்காக வாழ பிறந்தவர்கள் தான், கடவுளின் பிள்ளைகள் தான். ஆனால் நம்முடைய வேர்கள் குடும்பங்களிலிருந்து நிறைவை பெற்று உலகமெல்லாம் கனி தர வேண்டுமே தவிர, குடும்பங்களை ஒதுக்கிவிட்டு உலகத்திற்கெல்லாம் கனி கொடுக்காமல் நாம் இண்டிவிஜுவலாய் எனக்கென்று வாழுகிற பொழுது பெரிய அளவில் கல்லறையில் வாழுகிறவர்களுக்கும் அப்படி வாழுகிறவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. எனவே நடமாடும் பிணங்கள் என்று சொல்லலாம், நடமாடும் கல்லறைகள் என்று சொல்லலாம், அவர்கள் நடமாடும் ஏதோ என்று சொல்லிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட நிலை நமக்குள் வரக்கூடாது, நம் குடும்பங்களுக்குள் இருக்கக்கூடாது. தூய ஆவிக்காக ஜெபிக்கிறோம். 3 நாளும் தூய ஆவி அருளால் நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக விவிலியத்தை வாசித்து ஜெபமாலை செய்து குடும்பத்தை அழுத்தமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வெளிப்படுத்துவார். வருகிற நாட்கள் எல்லாம் அத்தகைய அருளுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அன்பின் இறைவா,
தங்களது குடும்பங்களை விடுத்து உலக குடும்பத்திற்காக பணி செய்ய தங்களை அர்ப்பணித்துள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருப்பணியாளர்கள், இருபால் துறவிகள் என அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் கத்தோலிக்க குடும்பங்களை நல்வழியில் கட்டி எழுப்புவதில் ஆர்வமுடன் பணி செய்யவும் தங்களின் ஞானமிகு போதனைகளால் குடும்பங்களை வழிநடத்தவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, திருக்குடும்ப விழாவினை கொண்டாடும் எங்கள் அனைவரின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களில் கிறிஸ்துவ நம்பிக்கை செழிக்கவும், அன்பே எங்கள் குடும்பங்களின் அடித்தளமும் ஆணிவேருமாக அமைந்து எங்கள் குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, குழந்தைகளின் நல்வாழ்விற்காக தங்களையே கரைக்கும் பெற்றோர்களுக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். பெற்றோர்கள் அனைவரும் நல்ல உடல் சுகம் தந்து அவர்களின் பணிகளை ஆசீர்வதித்தருளும். மேலும் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு தங்களது வாழ்வால் முன்மாதிரியாக அமைய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அழைத்தலின் ஆண்டவரே எம் இறைவா, எங்கள் இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். அனைவரும் ஞானத்திலும் இறை அச்சத்திலும் சிறந்து விளங்கி தங்களது வாழ்விற்கான உமது அழைப்பினை அறிந்து செயல்படவும் தங்களின் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் திரு அவைக்கும் பயன் தரும் நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொள்ளவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, அனைத்து குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இன்று பல்வேறு விதமான சமூக மற்றும் பொருளாதார காரணங்களால் உறவு சிக்கல்களையும் புரிதல் குறைபாடுகளையும் எதிர்கொள்ளும் அனைத்து குடும்பங்களுக்கும் உமது பராமரிப்பையும் உடனிருப்பையும் பொழிந்து குடும்பங்கள் பிரிந்து வாழும் நிலை மாறிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே மௌனமாய் நமது குடும்ப தேவைகளுக்காய் நம்மால் தாங்க இயலாத குடும்ப பாரங்கள் நம் தோள் மீது இருக்கிற பொழுது அதை தாங்குவதற்கு தேவையான வலிமைக்காய், புரிந்து கொள்ள முடியாத குடும்ப சூழல்கள் இருக்கிற பொழுது அதை கடந்து போவதற்கு தேவையான வலிமைக்காய் ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, மகிழ்வின் பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் குடும்பங்களை உமது அருளிலும் அமைதியிலும் அர்ப்பணிப்பின் குடும்பங்களாக உறுதி பெறச் செய்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் அந்தோணிசாமி மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த சிங்கராயர், மரியராசம்மாள் இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்தவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் மக்குகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து விடுங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். முதலிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திரல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் பணிமய மாதா ஆலய பங்கு தூத்துக்குடியில் இருக்கும் தகப்பனார் லூர்து மிக்கேல், தாய் புஷ்பலதா, இவர்கள் மகன் அமலன் மேசியாவுக்கும் சுரண்டை பங்கு சுரண்டையில் இருக்கும் தகப்பனார் தேவசகாய் எட்மன், தாய் அந்தோனி ஆகலமேரி, இவர்கள் மகள் ஏஞ்சல் மேரிக்கு திருமணம். இது இரண்டாவது அறிக்கை. இத்திருமண அறிக்கை தடை இருந்தால் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இறைமக்கள் பொறுப்பு. இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 30ஆம் தேதி திங்கள் மாலை 7 மணிக்கு புனித சகாய மத அன்பிய திருப்பலி. 31ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30 மணிக்கு குணமளிக்கும் நவநாள் திருப்பலி. அன்று இரவு 11 மணிக்கு நற்கருணை நன்றி வழிபாடு. இரவு 11:40க்கு புத்தாண்டு திருப்பலி. 1ஆம் தேதி புதன் மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் நற்கருணை ஆசீர். 3ஆம் தேதி வெள்ளி மாதத்தின் முதல் வெள்ளி அன்று மாலை 7 மணிக்கு திருப்பலியை தொடர்ந்து நற்கருணை ஆசீர். 4ஆம் தேதி சனி மாதத்தின் முதல் சனி அன்று மாலை 7 மணிக்கு மாதா கவியில் திருப்பலி. 5ஆம் தேதி ஞாயிறு திருக்காட்சி பெருவிழா. அன்று காலை 7:15க்கு விகே புதரிலும், காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும், மாலை 7 மணிக்கு ராஜகோபால் பிரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இவ்வார திருப்பலியை ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித அந்தோனியார் ஜபக்குழு. அந்தோனியார் ஜபக்குழுக்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித அந்தோனியார் அன்பியம் சிறப்பு செய்வார்கள். இன்று 45வது பிறந்தநாள் கொண்டாடும் ஜெகனுக்கும் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடும் ஜெனிக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் ஜெசியின் குடும்பத்தினர் மறைக்கல்வி சிறுவர் சிறுமிகளுக்கு இன்று ஸ்நாக்ஸ் வழங்குகிறார்கள். அவர்களுக்கு பங்கு தந்தையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற ஞாயிறு திருக்காட்சி பெருவிழா. அன்றைய திருப்பலியில் ஏழை எளியவர்களுக்கான உடைகள் மற்றும் காணிக்கை கொண்டு வரவும் திருப்பலியில் காணிக்கை பவனியில் பெற்றுக்கொள்ளப்படும். சகாய மத அன்பிய திருப்பலியானது முத்துப்பாண்டி ஜெயமேரி அவர்கள் இல்லத்தில் 30ஆம் தேதி திங்கட்கிழமை மாலையில் நடைபெறும். ஊர் பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபை பொறுப்பாளர்கள் கூட்டம் நாளை 30ஆம் தேதி திங்கள் மாலை 5 மணிக்கு பங்கு தந்தையின் தலைமையில் நடைபெறும். புத்தாண்டு வழிபாடு. இரவு 11 மணிக்கு திவ்ய நற்கருணை ஸ்தாபகம் செய்யப்பட்டு வழிபாடு தொடங்கும். 11:35க்கு மாண்புயிர் பாடப்படும். 11:40க்கு பொது முன்னுரை. 11:50க்கு திருப்பலி ஆரம்பம். திருப்பலியில் பொது முன்னுரை புனித அன்னை தெரேசா அன்பியமும்
முதல் வாசகம் புனித குழந்தை இயேசு அன்பியமும், இரண்டாம் வாசகம் புனித சகாயமாதா அன்பியமும், விசுவாசிகள் மன்றாட்டு பாடகர் குழுவும் மேற்கண்ட நிகழ்வுகளை இறைமக்கள் கவனத்தில் கொள்ளவும். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். திரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்றி இவ்வுலக எண்ணல்களிலும் நிலையான விண்ணக தோழமையை பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.